கேஒய்சி மோசடி ஒரே ஒரு கிளிக் தான், மொத்த பணமும் க்ளோஸ். மோசடியில் இருந்து தப்பிப்பது எப்படி? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நாட்டில் டிஜிட்டல் வங்கி பிரபலமடைந்து வருவதால் சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள், குறிப்பாக கேஒய்சி மோசடிகள் அதிகரித்து வருவதால் அதிகாரிகள் மற்றும் வங்கிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. கேஒய்சி என்பது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். கேஒய்சி தொடர்பான மோசடி என்பது கணக்கு இடைநிறுத்தம் அல்லது செயலிழப்பு என்ற தவறான சாக்கு போக்கின் கீழ் ஓடிபிக்கள், சிவிவி விவரங்கள் போன்ற முக்கியமான தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களை வெளிப்படுத்த தனிநபர்களை ஏமாற்றுவதை உள்ளடக்கியது. மோசடி செய்பவர்கள் பொதுவாக வங்கி அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து பீதியை தூண்ட அவசர செய்திகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஒரு பிரபலமான தந்திரத்தில் பின்வரும் SMS எச்சரிக்கைகள் அடங்கும். அன்புள்ள வாடிக்கையாளரே, உங்கள் கணக்கு மாலை 5:30 மணிக்குள் தடுக்கப்படும். உங்கள் கேஒய்சியை இங்கே புதுப்பிக்கவும். இந்த இணைப்பை கிளிக் செய்யுங்கள். இப்போது இந்த செய்திகளில் பெரும்பாலும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் அடங்கும் அல்லது பயனரை APK கோப்புகளை நிறுவ கட்டாயப்படுத்துகிறது. அதாவது உண்மையான வங்கி சேவைகளை பிரதிபலிக்கும் ஆண்ட்ராய்டு பயன்பாடுகள். மேலும் ஒரு பயனர் இந்த இணைப்புகளை கிளிக் செய்து பயன்பாட்டை நிறுவியவுடன் உங்கள் கேமரா, மைக்ரோஃபோன், SMS இன்பாக்ஸ் அல்லது தொடர்பு பட்டியலை அணுகுவது போன்ற தேவையற்ற அனுமதிகளை உடனடியாக கோருகிறது. இதனால் மோசடி செய்பவர்கள் ஓடிபிக்கள், முக்கிய கடவுச்சொற்களை திருடவும் சில சமயங்களில் உங்கள் மொபைல் சாதனத்தை தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தவும் அனுமதிக்கின்றனர். ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி மற்றும் HDFC வங்கி போன்ற முன்னணி வங்கிகள் மூன்றாம் தரப்பு பயன்பாடுகள் அல்லது SMS இணைப்புகள் மூலம் ஒருபோதும் கேஒய்சி புதுப்பிப்புகளை கோருவதில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. இதுபோன்ற மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும், யாருடனும் எந்த முக்கியமான தகவலையும் பகிர்ந்து கொள்ளாமல் தங்கள் கணக்கு விவரங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தவும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது எச்சரிக்கை அஞ்சல்களையும் அனுப்புகின்றன. கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோர் போன்ற அதிகாரப்பூர்வ பயன்பாட்டு கடைகளுக்கு வெளியே பெரும்பாலும் பகிரப்படும் இந்த போலி பயன்பாடுகள் ஆண்ட்ராய்டு பாதுகாப்பு நெறிமுறைகளை தவிர்க்கின்றன. பின்னர் அவை திருட்டுத்தனமாக செயல்படுகின்றன, முக்கியமாக தரவை பதிவு செய்கின்றன. மேலும் சில சமயங்களில் அங்கீகரிக்கப்படாத அல்லது மோசடி பரிவர்த்தனைகளை தொடங்குகின்றன. செர்ட் இன் போன்ற அதே நிறுவனங்களை எதிர்த்து போராட மொபைல் பயனர்களுக்கு ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் மற்றும் குரோமில் கடுமையான பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தொடர்ந்து எச்சரிக்கின்றன. தரவு திருட்டு மற்றும் கணினி சமரசத்தை தவிர்க்க பயனர்கள் விலைமதிப்பற்ற ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் மற்றும் தரவு திருட்டு மற்றும் கணினி சமரசத்தை தவிர்க்க உடனடியாக தங்கள் சாதனங்களை தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும். தேவையற்ற செய்திகளில் உள்ள இணைப்புகளை ஒருபோதும் கிளிக் செய்யவோ அல்லது APKக்களை நிறுவவோ கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓடிபிக்கள், சிவிவிக்கள் அல்லது பின்கள் போன்ற தனிப்பட்ட வங்கி விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ ஒருபோதும் பகிர வேண்டாம். கேஒய்சி அல்லது பிற புதுப்பிப்புகளை சரிபார்க்க அதிகாரப்பூர்வ வங்கி பயன்பாடுகள் மற்றும் வலைதளங்களை மட்டுமே பயன்படுத்தவும். சந்தேகத்திற்கு இடமான செய்திகளை தேசிய சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் அல்லது www.cybercrime.gov.in க்கு புகாரளிக்கவும். சந்தேகம் இருந்தால் உங்கள் நிதி நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை குழுவை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். ஃபிஷிங் முயற்சிகளை sanchsathi.gov.in இல் உங்கள் சான்ச்சர் சாதிக்கு புகாரளிக்கலாம் அல்லது அவற்றை உங்கள் வங்கியின் மோசடி புகார் அளிக்கும் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.